வணக்கம், வெல்கம் டு சுவை தெரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான குஸ்கா எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செய்யக்கூட அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குஸ்காவுக்கு பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 பே லீஃப், 1 ஸ்டார் அனீஸ், 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி, 1 டேபிள் ஸ்பூன் கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள்னால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். பிரியாணி பவுடர் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா வகையான பிரியாணிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவு சீரக சம்பா எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 பே லீஃப், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு எதுவும் கரம் மசாலா எதுவும் தேவைப்படாது. நம்ம ஏற்கனவே நிறையா மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குஸ்காவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நூல் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி நல்லா வெந்து வரும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு மிதமான சூட்டிலே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ஆவியில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சதுனால நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு உங்களை சந்திக்கிறேன். சுவை திருங்கள்.